Hello guys, welcome to Shaigul Parvai. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம சிக்கன் மேரினேட் பண்ணிடலாம். இங்கே நான் வந்து 200 to 300 grams ஆஃப் சிக்கன் எடுத்திருக்கேன். ஸோ சிக்கன் மேரினேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு 3 ஸ்பூன்ஸ் ஆஃப் திக் கர்ட் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் ஆஃப் வினிகர் எடுத்துக்கலாம். அப்புறம் 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் டொமேட்டோ சாஸ் எடுத்துக்கலாம். அப்புறம் 1 ஸ்பூன் ஆஃப் பெப்பர், அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் ஆஃப் சில்லி பவுடர், தென் 1 ஸ்பூன் ஆஃப் கரம் மசாலா இல்லைனா கியூமின் பவுடர், அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு ஆர்கனோ, அதுக்கப்புறம் 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் ஆயில். இது எல்லாமே சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 20 to 30 minutes கிட்ட வந்து நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு மேரினேட் பண்ணிடலாம். ஸோ ரைஸ் சிக்கன் வந்து மேரினேட் ஆயிருச்சு. ஒரு 30 minutes வந்து மேரினேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இந்த சிக்கனை வந்து நம்ம வந்து இப்போ வந்து சூடு பண்ணிடலாம், குக் பண்ணிடலாம். ஸோ இப்போ 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் ஆயில் ஊற்றிருக்கோம். ரொம்ப கம்மியாகவே வந்து ஆயில் ஊற்றுங்க, ரொம்ப நிறைய வேண்டாம். ஸோ இது கம்மியான ஆயிலில் தான் வந்து நம்ம இந்த சிக்கன் நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நம்ம இப்போ ஆயில் லைட்டாக சூடானோன்னே நம்ம இப்போது சிக்கனையும் நம்ம அப்போ போட்டுடலாம். ஸோ ஆயில் சூடாயிருச்சு. ஸோ நம்ம மேரினேட் பண்ண சிக்கனை வந்து ஒவ்வொன்றா போட்டுடலாம். ஸோ சிக்கனை போட்டாச்சு கைஸ். ஸோ எப்போவுமே வந்து இதை வந்து நான் சொன்ன மாதிரி கம்மியான எண்ணெயில் போடுங்க. வெறும் 2 ஸ்பூன் இல்லைன்னா 1 ஸ்பூன் ஆஃப் ஆயிலே போதும். அதுக்கப்புறம் வந்து லோ ஃப்ளேம்லேயும் வந்து ஒரு 10 to 15 minutes வந்து சிக்கனை வந்து நம்ம வந்து வேக விட்டுறலாம். இந்த மசாலாவே போதும். நல்ல சிக்கன் வந்து ஒரு மாதிரி வெந்து வந்துடும். நம்ம அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ப்ராசஸை நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். நல்லா கிண்டி விட்டுறலாம். ஒன்ஸ் நல்லா கொஞ்சம் நேரம் திருப்பி விட்டுட்டா 2 சைடும் நல்லா நீட்டாக வெந்துடும். கொஞ்ச நேரம் கழித்து ஒரு 2 minutes கழித்து நம்ம லிட்டை க்ளோஸ் பண்ணி ஒரு 10 to 15 minutes வந்து விட்டுறலாம். மசாலா நல்லா சிக்கனோடு இறங்கிடும். இதுக்கப்புறம் நம்ம பண்ண போகிற ப்ராசஸ் வந்து ஒயிட் சாஸு. ஸோ அதுவும் நான் இந்த வீடியோவில் நான் எப்படி பண்ணணுங்கிறத நான் வந்து நான் சொல்கிறேன். ஸோ தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு காய்ச்சி சிக்கனில். திரும்பவும் சிக்கனை வந்து எந்தெந்த சிக்கன்லாம் வந்து கொஞ்சம் பின்னாடி வேகலையோ அதெல்லாம் திருப்பி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ நம்ம அந்த தண்ணியோடையே வந்து இந்த சிக்கனை வேக வச்சுருவோம். ஓகே, இப்போ நம்ம லிட்டை க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 10-15 minutes கழித்து நம்ம வந்து சிக்கன் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். ஓகே, இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஒயிட் சாஸ் வந்து நம்ம எப்படி பண்ணுறது நம்ம பார்க்கலாம். க்ளோஸ் பண்ணியாச்சு. ஒரு 10 to 15 minutes கழிச்சு பார்க்கலாம். ஸோ ரெடி ஆயிடுச்சு கைஸ். இந்த ஒரு இதுக்கு வரணும், தண்ணியெல்லாம் உறிஞ்சி மசாலா வந்து சிக்கனோட நல்லா இதாக இருக்கணும். அவ்வளோதான். கரெக்டாக 10 minutes கழிச்சு இப்போ இதை எடுத்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து ஒயிட் சாஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் கைஸ். ஸ்டவ்வை ஆன் பண்ணிட்டு ரொம்ப லோ ஃப்ளேமில் வைங்க. ஒயிட் சாஸை ரெடி பண்ணலாம். ஸோ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து பட்டரு, அப்படி இல்லைன்னா நெய், அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் ஆஃப் மைதா, அதுக்கப்புறம் 100 ml ஆஃப் மில்க். இது மட்டும் போதும் ஒயிட் சாஸ் பண்ணுறதுக்கு. ஸோ ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து நெய் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து 2 cubes 3 cubes ஆஃப் பட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதை வந்து 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் கிட்ட வந்து நான் நெய் ஊற்ற போகிறேன். ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இதை வந்து நம்ம வந்து லோ ஃப்ளேமில் தான் நம்ம இதை பண்ணணும். எக்காரணத்தை கொண்டும் ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. ஏன்னா இது வந்து நம்மளுக்கு வந்து மாவு போட்ட உடனே திண்டு திண்டாக வரக்கூடாது. நம்மளுக்கு நல்ல ஒரு
சாஸ் ஸ்ட்ரக்சரில் வரணுன்றனால நம்ம லோ ஃப்ளேம்லேயும் நம்ம இதை பண்ணுவோம். இந்த டிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் நீங்கள் லோ ஃப்ளேமில் தான் எல்லாமே பண்ணணும். ஈவன் சிக்கனாக இருக்கட்டும், ஒயிட் சாஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து நம்ம லோ ஃப்ளேமில் தான் பண்ண போகிறோம். ஸோ வந்து இங்கே வந்து 1 ஸ்பூன் ஆஃப் மைதா எடுத்திருக்கேன். ஸோ இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம வந்து கிண்ட ஸ்டார்ட் பண்ணலாம். நல்லா பார்த்துக்கோங்க, எந்த ஒரு திண்டும் வரக்கூடாது. ஏன்னா போட்ட உடனே இப்படி வந்து உங்களுக்கு அந்த கல் மாதிரி ஃபார்ம் ஆகும். அது மாதிரி எதுவுமே ஃபார்ம் ஆகக்கூடாது. ஸோ அந்த இது நம்ம இது பண்ணாததுக்கு நம்ம அதுக்கடுத்து வந்து 100 ml ஆஃப் மில்க் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஊற்றிக்கிட்டே இருக்கணும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மில்க் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு இந்த கல்லுக்கெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து இருக்கக்கூடாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மில்க் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டே இருக்கலாம். நம்மளுக்கு இது வந்து ஒரு சாஸ், அவ்வளோதான். அந்த சாஸ் வர நம்ம சாஸோட டெக்ஸ்டர் தெரியும்ல, அந்த அளவுக்கு நம்ம அதை கிண்டிக்கிட்டே இருக்க போகிறோம், அவ்வளோதான். நல்லா ரின்ஸ் பண்ணுங்க. திக்கார வரைக்கும் நம்ம வந்து கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இதில் வந்து ரொம்ப முக்கியம் வந்து நம்ம இதை வந்து ஒவ்வொரு நிமிஷம் கூட நம்ம கையை எடுத்துடக்கூடாது. கிண்டிக்கிட்டே இருந்தால் தான் நம்மளுக்கு அந்த சாஸ் வந்து நல்லா திக்காகும். ஸோ இந்த கட்டியை வந்து எல்லாமே உடச்சி விட்டுறணும். இந்த கட்டி எதுவுமே இருக்கக்கூடாது. இது வந்து நம்மளுக்கு லிட்டில் லெவல் ஆஃப் பேஷன்ஸ் வேணுங்க. ஏன்னா திக்கார வரைக்கும் நம்ம அந்த வர இதெல்லாம் வந்து உடச்சி விட்டுட்டே இருக்கணும். அதனால் இது வந்து கிட்டத்தட்ட எனக்கு வந்து ஒரு 3 to 4 minutes கிட்ட நான் வந்து கிண்டி விட்டுட்டே இருந்தேன். ஞாபகம் வச்சுக்கோங்க, லோ ஃப்ளேம்லேயே கிண்டுங்க. பொறுமையை இழந்து ஹை ஃப்ளேமில் கிட்டத்தட்ட வச்சிடாதீங்க. ஸோ லைட்டாக வந்து நம்ம வந்து பிஞ்ச் ஆஃப் பெப்பர் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஆர்கனோ கொஞ்சம். சப்போஸ் இது இல்லாதவங்க பெப்பர் மட்டும் போட்டுக்கோங்க, சாஸ் நல்லாயிருக்கும். ஸோ சாஸ் ரெடி ஆயிடுச்சு guys. ஸோ நம்ம வந்து அதுக்கடுத்து வந்து இந்த சாஸை வந்து நம்ம சிக்கனில் போட்டுடலாம். ஸோ கைஸ், இந்த ஒயிட் சாஸை வந்து மேலே ஓட்டமாக இந்த மாதிரி தான் போடணும். கிண்டி விட்றாதீங்க, அப்படியே மேலே போடுங்க. அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்து சீஸ் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்து சீஸ் போட்டுக்கலாம். ஸோ ஃபைனலாக வந்து சீஸ் போட்டுடலாம். எல்லாமே வந்து கொஞ்சம் மேலேயே வந்து இது பண்ணி விட்ருங்க. ஓகே. ஸோ இதுதான் வந்து சீஸி க்ரீமி சிக்கன். இது வந்து ஒரு மிடில் ஈஸ்டர்ன் ரெசிபி. ஸோ ஒரு 2 minutes வந்து இதை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான். ஸோ ஓப்பன் பண்ணி இதை வந்து நம்ம வந்து மோஸ்ட்லி சப்பாத்தி, புரோட்டா எதுக்குனாலும் சாப்பிட்லாம். ஸோ நம்ம ஓப்பன் பண்ணி அந்த சீஸியாக இருக்கிறது எப்படி நான் காட்டுறேன். ஓகே. ஸோ கைஸ், ரெடி ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு டெக்ஸ்டர் வந்து இந்த மாதிரி தான் வரணும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஒன் ஆஃப் த மிடில் ஏஷியன் டிஷ்ஷு. ஸோ இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து இந்த மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்ட் டிஷ் பண்ணணும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி உங்களுக்கு நான் வீடியோவாக போடுறேன். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனல் ஷைகுல் பார்வையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ see you on next video. Bye.